ஜாக்லின் எலிமினேட் ஆனது உண்மையான விஷயந்தான். அது சில பேருக்கு ஏத்துக்கவே முடியாது. ஸோ என்ன நடந்திருக்குன்னா, இவங்க கேஷ் பாக்ஸ் எடுக்கிறதுக்காக வெளியில ஓடியிருக்காங்க. அதாவது 10 லேக்ஸ் மணி வச்சிருக்காங்களாம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 37 செகண்ட்ஸ் அதாவது 35 செகண்ட்ஸ்குள்ள தான் வரணும். ஸோ 2 செகண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்ததுனால அங்க இருக்க டோர் க்ளோஸ் ஆகிடுச்சாம். கேஷ் பாக்ஸோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 லேக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சௌந்தர்யா 8 லேக்ஸ் வச்சிருக்கும்போது ஓடியிருக்காங்களாம். ஸோ அவங்களால ஓட முடியலன்னு சொல்லிட்டு உள்ளேயும் வந்திருக்காங்க. ஒரு படி மேலே சௌந்தர்யா ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அட்லீஸ்ட் சௌந்தர்யா ட்ரை பண்ணி வெளியே போயிட்டு திரும்பி உள்ளே வந்திருக்கா. ஆனால் அது ஜாக்லினால் பண்ண முடியல சொல்லி கேலி பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தானே வச்சாங்க. இது கண்டிப்பாக ஒரு ஃபெயிலியரான சீசன் தான் சொல்ல முடியும். ஏன்னா மக்கள்கிட்ட தான் ஓட்டுன்னு சொல்லிட்டு இப்போ டீமே ஒரு ஓட் செக்ஷனை வச்சு அதுவுமே அவங்களுக்கு யார் வேண்டாமோ அந்த கண்டஸ்டனை வச்சு தோக்கடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஈவன் தோ இவங்க எலிமினேட் ஆனாலுமே சில பேர் இவங்க மேலே ரொம்ப வன்மமாக இருக்காங்க. அந்த சோஃபா கேங்கில் இருக்கிற 4 பேரில் இப்போ 3 பேர் காலி. இதில் மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன். ஸோ முத்துக்குமரன் பொறுத்த வரைக்கும் அவருமே சீக்கிரமாக அவுட் ஆகிடுவான்னு சொல்லிட்டு இப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. இத்தனை வாரம் இந்த நாமினேஷனில் இருந்து எப்படியோ மக்கள் மூலமாக சேவ் ஆயிட்டு வந்த ஜாக்லின் இப்போ எலிமினேட் ஆகினது அவங்க மட்டும்தான் ரீசன். என்னை யாரும் தூக்க முடியாது, மக்கள் சப்போர்ட் மட்டும்தான் தூக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுமே ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒருவேளை ஃபைனல்ஸில் இவங்க தோத்துருந்தாலுமே அது வேற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபேண்டம்ஸ் எல்லாருமே இப்போ ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே மைண்ட் ப்ரெஷரான கேம். விஷாலும் போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாரு. சௌந்தர்யாவும் ட்ரை பண்ணியாச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற வன்மம் ஒருத்தங்களை தாக்கலாம். ஆனால் அதுக்காக இப்படி தாக்கலாமான்னு தெரியல. போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாக்லினும் சரி முத்துக்குமாரனையும் போட்டு தாக்கிக்கிட்டே இருந்தாங்க. தான் எப்படி விளையாடுறோன்னு தெரியாமல் எப்படி வேணாலும் விளையாடுவான், எனக்கு வேண்டிய இவன், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கேமும் சரி ஒரு லவ் கேமும் விளையாடிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. பியானா யாரு ஃபேண்டம்னா யாருன்னே தெரியாம தான் அன்ஷிதா டிக்ஷனரி படிக்காம ஒரு கேமை விளையாடிட்டு வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலயும் புரியாத புதிராக இருக்காங்க. நாளைக்கு நமக்கு ஹாட் ஸ்டாரில் இது லைவாக தெரியும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே அந்த 20 மினிட்ஸு கதறி இருக்காங்களாம். ஜாக்லின் போனது எல்லாருக்குமே அதிர்ச்சியாம். வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் அந்த 20 மினிட்ஸு ரொம்ப போராட்டமாக இருந்திருக்கான். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இவங்க கேமும் நல்லா விளையாடி இருந்தாலுமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அன்ஃபேராக டீம் மூலமாக தான் வெளியில் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே விஜய் டிவி மேலேயும் கோபமாக இருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான லைவ் அப்டேட் பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.